பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இங்கே வீட்டிற்கும் காஸ்ட் குரூ அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஏன் கடைசியாக பேச சொன்னார் மனுன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லோரும் பேசுகிறத ஆமோதித்து ஐ அசோசியேட் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் எவ்ரி திங் வாட் இஸ் சார் இஸ் ட்ரூ அண்ட் நத்திங் பட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். மனு தான் சொன்னார், ஜாஸ்தி பேசாதீங்க, கதையை பற்றி பேசாதீங்க, நான் கதையை பற்றி ப்ரொடியூசர் மட்டும் தான் பேசுவார்னு சொல்லி அவர் புளூட்டோனியம் அப்புறம் எல்லாம் சொல்லி யுரேனியம் புளூட்டோனியம் எங்கே இருக்குது 1965 கதையை ஆரம்பித்து 70 ஒழிச்சு வச்சுருக்காங்க. பப்ளிஷ் பண்ணி அமெரிக்காவில் பப்ளிஷ் பண்ண அந்த பேப்பரை மனு பார்த்தாரு. அது உண்மை, சிஐயும் இந்தியா இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி நாளைக்கு பத்திரிகையாளர்கள் இப்படி ஒன்று இருக்கா, அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் சரி பண்ணிட்டாங்களான்னு கேட்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுக்கே தெரியாமல் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா we are also involved, பார்ட் ஆஃப் த கிரைம் மாதிரி ஆயிடக்கூடாது. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சுதான் நடிச்சிங்களா தெரியாம தான் நடிச்சிங்களா, இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்க, நியூக்ளியர் டிவைஸ் பண்ணுறதுக்கான புளூட்டோனியமே காணாம போயிருக்குன்றாங்க. இவ்வளோ வருஷமாக காணா போனால் எங்கே போச்சு அப்படின்னு குரல் கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் எல்லாம் பிரமாதமாக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இதில் ஒரு வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜோக்ஸ் அசைட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனு அண்ட் டீம், என்டையர் டீம், இட்ஸ் ஹார்ட் ஒர்க். மனுன்னு சொல்லணும், அதுக்கு ஏபிளி சப்போர்ட்டட் பை பிரின்ஸ் ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும், வெங்கடேஷ் சாரும் சரி, லக்ஷ்மணும் சரி. அவங்க போட்டி அடுத்த படத்தில் ஹீரோலாம் தேட. ஏன்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டாக நடிக்கிறது இல்லை, அதெல்லாம் அந்த ஓனர்ஸே நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்லாம் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவர் பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவரும் பாடியெல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு ட்ரிம் ஆகிட்டார். கௌதம், ஆர்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, அவரை அடுத்த படத்தை கமிட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் படிங்க சார்னு சொல்லிடலாம். இது ஒரு பெரிய எஃபர்ட். மிஸ்டர் எக்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி பிக் எஃபர்ட் அண்ட் தேங்க்யூ மனு ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மனு அந்த கதையை சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது ஒரு பெரிய ஸ்கேலான படம் தான் உண்மையிலே, தி லார்ஜ் ஸ்கேல் மூவி. அது ப்ரொடியூசர்ஸ்லாம் கதையை கேட்டு இதை ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி தெர் இஸ் சம்திங் இன் இட், த சாக்ரிஃபைசஸ் ஆஃப் உளவுத்துறை பற்றி, த இன்டெலிஜென்ஸ் பீப்புள், த ஹவு தே ஒர்க் ஹார்ட். ஏன்னா அவங்க வெளியே தெரியாத கதாநாயகர்கள். அந்த வெளியே தெரியாத கதாநாயகர்கள் இந்த படத்து மூலம் எப்படி அவங்க மெனக்கடுறாங்க என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு படம். நிச்சயமாக எல்லாருமே இங்கே ஆக்ஷன் ஹீரோஸ் தான். அந்த ஸ்டேஜில் சில்வா மாஸ்டர் சொல்லவே வேண்டாம், எல்லாரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுருக்காரு. அது என்ன ஒரு சிங்கிள் ஷாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அது எப்படி வெட்டி வச்சுருக்கான்னு தெரியாது. பிரசன்னா சார் தனியாக கேட்டுறேன் நான். ஏன்னா சிங்கிள் ஷாட் நல்லா பிரமாதமாக இருந்தது. ஆனால் படத்துக்கு லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கேன்னு கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்கும், அது சந்தோஷம் தான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் வித் குட். இந்த படத்தை நிச்சயமாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இல்லை, எல்லாரும் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சண்டை படத்தை எடுத்து விட்டாருன்னு சொல்லிடாதீங்க. there is a lot of emotions in the entire film which cannot be said now, it will be a spoiler. அந்த இமோஷன் என்னன்றது படத்தை பார்க்கும்போது the deep relationship emotions இதெல்லாம் இன்வால்வ் இந்த படத்தில். அந்த இமோஷன் எப்படி இருக்கு, who is fighting whom. ஏன்னா இங்கே சொல்லும்போது கௌதம் கார்த்திக் வில்லன் சொல்லிட்டாங்க, அவர் ஹீரோ. என்ன பண்ணணும் வேண்டாம், கதை சொல்ல வேண்டாம். இதை நான் யூஎஸ்பியே வச்சுக்கிட்டேன், எந்த மீட்டிங் போனாலும் இப்படி சொல்லிடுறது. ஸோ அந்த வெரி சார்மிங் பர்சன் கார்த்திக், ஆர்யா, எவ்ரிபடி இஸ் சார்மிங் ஓவர் ஹியர். அண்ட் ஆர்யா எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு, எனக்கு அப்படிலாம் கொடுக்கல. ஸ்வீட் வாங்க முடியாங்க, எப்படி ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியாது எனக்கு, ஏன்னா ஸ்வீட் பாயாக இருக்கலாம், அது தெரியல. பட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரியலி ஹார்ட். கார்த்திக் கௌதம் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பிகாஸ் சம் ஆஃப் த ரியாக்ஷன் தட் கௌதம் கிவ்ஸ் ஐ இமிடியட்லி திங்க் ஆஃப் கார்த்திக். ஏன்னா அவங்க அப்பாவோட ஞாபகம் எனக்கு உடனே பிகாஸ் இஸ் சச் எ க்ளோஸ் படி ஆஃப் மைண்ட். ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. அண்ட் பிரகாஷ் நீங்கள் தூங்காமல் பார்த்ததே இந்த படத்தோட வெற்றி எனக்கு. கவிதாலாம் அங்கே உட்காந்துருக்கேன், எதுக்குன்னு தெரில. என்னோட சகோதர சகோதரிகள் எங்கெங்கேயும் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த படத்தை சிறப்பாக திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். உண்மை இதில் ஆக்ஷன் மட்டும் இல்லை, எமோஷன் இஸ் தேர் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ. அண்ட் மனு டெடிக்கேட்டட் பர்சன். மனு ரொம்ப சாஃப்டாக தெரிவார், அப்படி தான் தெரிவார், அவர் சாஃப்ட் இல்லை. அது சத்தம் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரையே தாங்காது. அதெல்லாம் பார்த்துட்டேன் நான். ஏன்னா சீன் மனு டென்ஸ் பர்சன், அதாவது ஒர்க்கில் அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் மெனக்கடை வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சு எவ்ரி நியூஆன்ஸ் இந்த ஃபிலிம் அது வெரி கிளியர்லி சிசில்டு பை ஹிம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே சிறப்பாக. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லாரும் பேரையும் சொல்லணும். அருள், ராஜீவன், பிரசன்னா எல்லாருமே. அருள் தலையை பிச்சுக்கிட்டாருனாங்க, தலையில் எது இருந்தால் பிச்சுக்கலாம், ஒன்றும் இல்லாத ஏற்கனவே பிச்சுட்டிங்கன்னு தெரில எனக்கு. என்ன அருள் எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டாருன்னு தலையை பார்த்தேன் நான். அதனால் அருள் இஸ் கிரேட் கேமராமேன். அவர் ராஜீவன் சொல்லவே வேண்டாம், ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி ஆர்ட் டைரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரி இஸ் காட். அண்ட் கதாநாயகன் Deepu, and really lovely song.
இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு காதல் காட்சி எனக்கு கொடுக்குறேன்னு வருத்தம் இருக்குது எனக்கு. சரி, பார்ட் 2 எடுக்கும்போது பண்ணிடுங்க அதை மனம் ப்ளீஸ். அது கொஞ்சம் பார்த்துங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை சகோதரர்கள் ஆர்வமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அமர்ந்திருக்கீங்கன்னு சொன்னாலே யூ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இந்த ஃபிலிம். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அனைவரும் பாராட்டுகின்ற படமாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம்.